வழி ஆகும் இறைவனை. அவன் ஞான குருவாக வந்து நம்மை வழிகாட்ட வேண்டும் என்றால் நம்முடைய முயற்சி என்ன? போற்றுமின். இறைவனை போற்றி புகழுங்கள். அதைத்தான் நம்ம சொல்லிக்கிட்டு வாரோம். இறைவனை முதலாவது பாட்டுல இருந்து இந்த 35வது பாட்டு வரைக்கும் போற்றி புகழ்ந்து கொண்டு வருவதே அதற்காகத்தான். ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினில் நான்கு உணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழும்பற் சென்றனன் தான் உணர்ந்தான் எட்டே. அவன் எப்படிப்பட்டவன், ஒன்றாக இருந்து பலவாக எப்படி விரிகிறான் என்பதை பாடி புகழ்ந்து இறைவனை போற்றி இருக்கிறோம். இறைவனே இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் தோற்றுவித்தவன் என்பதை உணர்ந்திருக்கிறோம். இறைவனே வேதங்களையும் ஆகங்களையும் செய்தவன் என்று சொல்லி அவனை போற்றி இருக்கிறோம். தமிழ் மொழியையும் வடமொழியையும் அவனே செய்தவன் என்று அவனை போற்றி புகழ்ந்திருக்கிறோம். அவன் தான் அடியார்களை எல்லாம் வழிகாட்டுகிறார் என்பதை உணர்ந்து போற்றி புகழ்ந்திருக்கிறோம். அவன் பிறப்பில்